ஊர்லேருந்து போய் 2 நாள் ஆச்சுங்க. ஆனால் இப்போது மாமனார் வீட்டுக்கு போய்ட்டு இப்போ தான் ஊருக்கு வரோம். ஆனால் வந்து முன்னேற்ற அவரை பிடிச்சி வச்சுட்டு போகிறோம். அது வந்து எப்படி இருக்குன்னு வாங்க. முந்தானத்தை பறிச்சு இப்படி போட்டு வச்சுட்டு போயிட்டேங்க அவசரத்தில். எப்போவுமே அவரை பிடிக்கும்போது கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா மழை கீழே வெளியில் வளர்ச்சிச்சுன்னா இப்போ தான் வீட்டுக்குள்ளே எல்லாமே காய வச்சுட்டு போவாங்க. ஐயோ உடனேண்ணா கொஞ்சம் காயணும். மேலே இருக்கிறதெல்லாம் மேலே போட்டு பறி விடுறதுல ஃபுல்லாக காஞ்சிருக்கு. கீழே அடியில் இருக்கிறதுல கொஞ்சம் காயிலைங்க. அதனால இன்னும் கொஞ்சம் பறிச்சு விட்டா ஆட்டோமேட்டிக்காக காய்ஞ்சிருங்க. அதை அதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் காயிலும் வேணும். இன்னும் 2 நாள் ஆகணும். சரி சரி கூட வெயிலில் போட்டு வெயில் கொஞ்சம் போட்டு காய்ச்சதா இது நல்லா காயுங்க. கொஞ்சம் கிளைமேட் மந்தமாக இருக்கிறதுனால வெளியே போகல. இப்போ தான் வந்தோம். பச்சை காயெல்லாம் எல்லாம் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காய வச்சு தான் எடுத்துருக்கேன். முன்னாடியே தெரிக்கும்போது கொஞ்சம் மழை அடிச்சதுனால எல்லாம் வந்து வீட்டில் வந்து பறக்க வச்சுட்டு போயிட்டேங்க. இப்போ இது கொஞ்சம் இப்படி உரிச்சு எல்லாமே காய வச்சிடலாங்க. இந்த நாளைக்கு கொஞ்சம் காத்தாட்டம் பண்ணுறதுங்கிறது 2 நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம். நம்ம வீட்டில் இல்லை. அதனால இப்போ வந்து கொஞ்சம் எடுத்து வெளியில் போட்டு கொஞ்சம் காத்தோட்டத்தில் காய் போடுறாங்க. சரி ನೋಡಿದ್ಯಾ ಉಳಿದ್ಯಾ ಅಕ್ಕ ನೋಡುತ್ತೀನಿ ಆನಂದ ಐದಲ್ಲ ಹೆಚ್ಚು ಅರ್ತಿದನ ಏತ್ ಗೆಂತ ಬಿಟ್ಟು ಅರ್ಜೆಂಟ್ ಹೋಯ್ತಿರದೆ ಓಡೋರ್ ತುಂಬುವ ಅದು ಓಡ್ತಾರೆ ತುಂಬ ಅಕ್ಕಿ ಆಯ್ತು ಹೂವ ಬಾಕಿ ಬಾಕು ಅದು ನೀರಿರ್ತಾರೆ ಆನಂದಕ್ಕೆ ಸಾವಿ ಕೊಡ್ತಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಸಾವಿರ ತಟ್ಟ ಹಾಂ வெயில் இல்லை, கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் காத்தாட்டமும் போட்டிருக்கோம். ஆனால் வந்து இது கொஞ்சம் காஞ்ச அப்புறம் ஒரு குச்சி எடுத்து அப்படி தட்டியாச்சுன்னா இந்த அவரை தனியாக இந்த இது தனியாக வந்துடுங்க. ஈரமாக இருக்குது. கொஞ்சம் காஞ்சது எனக்கு காமிக்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக குச்சி எடுத்து தட்டினா காஞ்சதுக்கு அப்புறம் தட்டினா எல்லாமே வெளியே வந்துடுங்க. இது தனியாக தோல் தனியாக வந்துடும். துணி துவைக்கும் போதே சொன்னாருங்க வெயில் இல்லை காயாது அப்படின்னு. நான் தான் ஏமாந்து துவைச்சிட்டேன். இதெல்லாம் வீட்டில் போட்டு போனோம். ட்ரையரில் போட்டு தான் இருக்குங்க. அப்போது கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. எல்லாமே காயலை எடுத்து இன்னைக்கு இப்போ தான் வந்திருக்கோம். கொஞ்சம் மந்தமாக வேறு இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் எடுத்து எல்லாம் வெளியில் போடணுங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்குங்க. இப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து இங்கே கீழே ஏற்றி விடா ನೆಲಗತ್ತು ಸರಿ இப்போ தான் எடுத்து போட்டோம். இப்போ தான் லைட்டை கொஞ்சம் வந்து வெயில் வருதுங்க. கொஞ்சம் இப்போ காயணும் ஆறணும். இன்றைக்கி நாளைக்கு நல்லா காய்ஞ்சா அதுக்கப்புறம் குச்சி வச்சு தட்டு எல்லாமே கவர் எடுத்துடலாம். மழை வரும்னு நினைச்சேங்க. இப்போ மழையை காணா கொஞ்சம் வெயில் அடிக்குது. இப்படி இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெளியில் போட்டால் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். ಹೋಗಸ ದೋಸೆ ಎಡ್ಕೊಂಡು ಸಿಕ್ತು ಬಿಸಿಲಿದ್ರೆ ಮುಕ್ತವ.
பண்டிகையில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்வோங்க. ஏன் உரமாரெலாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் போட்டு கொடுப்போங்க. இப்போ நாங்கள் நேற்று பண்டிகைக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, எங்களுக்கு டைமண்ட் கப்லாம் சுட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ டீ வச்சு அது கூட இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க.